தம்பி ஒரு ஆள் இங்க வாப்பா. இதுக்கப்புறம் டிஜே ஏர்ல பாட்டு பாட போறாரு. செக் செக் தூக்கி அடிச்சிருக்காரு. முதல் பாலே ஒரு கேட்ச் டிராப்போட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. உதயா ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு ஒரு பேட்டர், ஓப்பனிங் பேட்டர் அவருக்கு ஒரு லைஃப் கிடைச்சிருக்கு. உதயம் ஸ்போர்ட்ஸ் கிளப், உதயம் ஸ்போர்ட்ஸ் கிளப் பெஸ்ட் லைன்ஸ் கிரிக்கெட் டீம் ஃபர்ஸ்ட் பால் கேட்ச் ட்ராப் பண்ணிருக்காங்க. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்பென்சிவ். லெட்ஸ் see. ஸ்விங் என்னமே ஸ்டார்ட் பாலா மாறுது. இன்ஃபேக்ட் முதல் பால் ஒரு விக்கெட்கான ஆப்பர்ச்சுனிட்டி, அதை தொடர்ந்து ஒரு டாட் பால். ஸோ குட் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் 2 balls. அடுத்த பாலும் ஒரு டாட் பாலா மாறுது. சூப்பரா போட்டுட்டு இருக்காருங்க பவுலர். தொடர்ந்து 3 டாட் பால். ரன்கள் எதுவும் வரல. ரொம்ப தேவையான ஒரு ஸ்டார்டிங்க. ஸோ பெஸ்ட் லைன்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் நல்லா போட்டுட்டு இருக்காங்க. ஒன்ஸ் அகேன் பட் இந்த வாட்டி ஒரு ஒயிட் கொடுத்திருக்காரு. எக்ஸ்ட்ராஸ்ல ஒரு ரன் ஆட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த அந்த லைன் போடணும்னு ட்ரை பண்ணுறாரு. பட் சிமிலர் லைன் தான் போட்டார். பட் கொஞ்சம் வெளியே இருந்ததுனால அதன் காரணமாக வைடு. நல்லா அடிச்சிருக்காரு இந்த வாட்டி. பவுண்டரி போகிறதுக்கான வாய்ப்பா இல்லை. பால் பெரிய அளவு ட்ராவல் ஆகலை, ஜஸ்ட் சிங்கிள். ஸோ இந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா 5 பால் இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. 2 for no loss. இன்னும் ஒரு லாஸ்ட் பால் இந்த ஓவரில் பாக்கி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஓவரில் பாக்கி இருக்குது. கடைசி பால். எவ்வளோ ரன்ஸ் போயிருக்கு? 2 run தான் போயிருக்கு இந்த ஓவரில். ஃபைனல் பால் தூக்கி அடிச்சாருங்க. மறுபடியும் சைட் டு தி ஃபீல்டர் தான் ஒரு சிங்கிளோட கம்ப்ளீட் பண்றாங்க. ஒரு ஓவர் முடிவுல 3 for none. நல்ல ஓவர் ஃபார் ஃபோர்த் த்ரோல வருதா ஒரு ரன். எஸ் ஸ்டீல் பண்ணிருக்காங்க இன்னொரு ரன். பட் டைரக்ட் த்ரோவா இருந்திருக்கு. பட் ரீச் பண்ணிருக்காரு பேட்ஸ்மேன். ஸோ ஒரு ஓவர் முடிவில் 4 for no loss உதயம் ஸ்போர்ட்ஸ் கிளப். ஃபர்ஸ்ட் ஓவர் பவுலிங் டீமுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருந்திருக்கு ரோஹித். செகண்ட் ஓவர் எப்படி மாறுறதுன்னு பார்க்கணும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பேட்டிங் சைடு வந்து பெட்டராக அப்ரோச் பண்ணுவாங்களா பார்க்கணும். நல்ல ஒரு ஷாட். இப்போ தான் சொன்ன அப்ரோச் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலன்னு. அண்ட் அங்கே ஒரு பவுண்டரியோட ஆரம்பிச்சிருக்காரு.
இளமாறன் நல்லா அடிச்சிருக்காரு அந்த பவுண்டரி. ஒயிட் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ராஸ்ல. பவுண்டரி வந்து ஒயிட் பால். அவனுக்கு கால் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணலனா இந்த ஓவரை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா முதல் ஒரு பால்லே கிட்டத்தட்ட 5 ரன் வந்திருக்கு. தூக்கி அடிச்சாருங்க இந்த முறை 6 மேல போயிருக்கு. 6 பேக் டு பேக் 2 பவுண்டரிஸ் வந்திருக்கு. நிச்சயமாகவே பார்த்தீங்கன்னா ஓவர் ஆரம்பத்தில் கேட்டிங்க இந்த இந்த ஓவர் எப்படி இருக்கும்னு. கண்டிப்பாக மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகிருக்கு பேட்டிங் சைடுக்கு. மறுபடியும் ஒரு ஷாட்டுக்கான முயற்சி. ஸோ ஒரு சிங்கிள் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ இது வரைக்கும் இந்த ஓவரில் 3 பால்ல கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 12 ரன் வந்திருக்கு. 12 ரன் வந்திருக்கு. ஸோ பாக்கி 3 பால் என்ன பண்ண போறாங்க? 16 ஃபார் நோ லாஸ். ஆத்தென்டிகேட்டான ஒரு கிரிக்கெட் ஆடுறாங்க. டென்னிஸ் பால் கிரிக்கெட்னா இப்படி தான் ஆடணும். ஸோ பீச் கிரிக்கெட்னா இப்படி தான் ஆடுவாங்க பேட்டை மாற்றிட்டு. ஸோ அதை நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல. நெக்ஸ்ட் பால் மறுபடியும் தூக்கி அடிச்சாங்க. ஸ்ட்ரைட் த ஃபீல்டராக இருந்தாலும் அங்கே ஒரு ஜகல், ஒரு டாட் பாலாக மாறுது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே பவுலிங் சைடை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா இந்த ஒரு ஸ்டார்ட்க்கு அப்புறம் மேபி இங்கே ஒரு விக்கெட் அது வந்து கண்டிப்பாகவே அவங்க மொமெண்டம் அவங்க பக்கம் மாற்றும் எனக்கு தோணுது. பட் பேட்டிங் சைடை பொறுத்த வரைக்கும் விக்கெட் எதுவும் இழக்கல முதல் 2 ஓவரில். ஸோ அது வந்து நான் ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். முக்கியமான விஷயம் தான். அடுத்த பால் தூக்கி அடிச்சாருங்க. 6 பாலே கணக்கு தெரியல, 6 மாறி இருக்கு. ஸோ 20 ஹாப்பியாக இருப்பாங்க பேட்டிங் டீம். ரெண்டு ஓவர் முடிவில் 22 ஃபார் நோ லாஸ் உதயம் ஸ்போர்ட்ஸ் கிளப். கண்டிப்பாக மொமெண்டம் இந்த ஓவர் 18 ரன் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 2வது ஓவரில். ஸோ கண்டிப்பாக மொமெண்டம் அவங்க பக்கம் மாறி இருக்கு. நிச்சயமாகவே கடைசி 3 ஓவர் எப்படி போகுது பொறுத்து வந்து பார்க்கணுங்க. கண்டிப்பாகவே இந்த ஒரு ரன் ரேட்டில் ஆடினாங்கன்னா 55 to 60 அப்படின்றது வந்து நிச்சயமாகவே ஒரு அடைய முடிஞ்ச ஒரு ஸ்கோர் தான் என்னோட ஒப்பீனியனில். பார்ப்போம், கண்டிப்பாகவே ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. விக்கெட்ஸ் எதுவும் இழக்கல, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நான் அதான் பார்க்குறேன். நான் முதலே சொன்ன மாதிரி நல்ல ஒரு ஷாட், சிக்ஸர் க்ளீன் பண்ணிருக்காருங்க. 6 அச்சு. அப்போ அதுக்குள்ள ஆஃப் பண்ணிட்டேன். இங்கே ஒரு டாட் பால். ஸோ இந்த ஓவருமே வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடச்சிருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு 6ஓட. ஸோ இந்த ஓவர் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இன்னொரு வாட்டி அடிச்சிருக்காரு, இந்த வாட்டி மிட் விக்கெட்ல அடிச்சிருக்காரு. அண்ட் ஒரு 6.
ஒயிட் பால் சிக்னல் பண்ணியிருக்காரு அம்பையர். எக்ஸ்ட்ராஸ்ல ஒரு நாள் ஆகுது. கண்டிப்பா ஒரு பெரிய ஸ்கோரை நோக்கி போயிட்டு இருக்காங்க. டிக்கி ஷேட்ச் அதை ப்ராப்பரா கேட்சும் பிடிச்சிருக்காங்க. விக்கெட்டும் விழுது. இங்க ரன் ரேட் பெரிய ரன் ரேட்டை தாண்டி ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அவரோட விக்கெட்டை எழுந்திருக்காரு இங்கே இளமாறன். ஸோ 2.4 ஓவர்ஸ் முடிவில் 35 for 1 உதயம் ஸ்போர்ட்ஸ் கிளப். இன்னும் 2 பால் மிச்சம் இருக்கு இந்த ஓவரில். பட் இருந்தாலும் ஒரு விக்கெட் விழுந்த காரணத்தினால 35-1 ஆஃப்டர் 2.4 ஓவர்ஸ். தீபக் இப்போ சிங்கம் களை இறங்க போகுது. சிங்கம் பேர் மாம்ஸ். கொஞ்ச நேரம் கேப்க்கு கிடைச்சதுல இந்த கேப் இனிமேல் ஃபுல் ஆயிடும். சிங்கம் பேர் மாம்ஸ். உங்க மாம்ஸ் கொஞ்ச நேரமா ஆளை காணோம்ல. ஆமா இப்பதான் வந்தாரு. ஒரு சின்ன பிரேக் அவருக்கு. சொல்லிட்டு தான் போனார். ஒயிட் பால் சிக்னல் பண்ணியிருக்காரு. இன்னொரு ரன் எக்ஸ்ட்ராஸ்ல ஆட் ஆகுது. எக்கச்சக்கமா என்கரேஜ் பண்றாங்க பேட்டிங் டீமோட சப்போர்ட்டர்ஸ். ஸோ ஒவ்வொரு ஒயிட் பாலுக்கும் சரி டாட் பாலுக்கும் சரி கத்திக்கிட்டே இருக்காங்க. டாட் பாலுக்கு எது கத்துறாங்கன்னு தான் தெரியலனா. அடுத்த பால். குட் ஆஃப்டர்நூன் தீபக். ஹை மாம்ஸ். என்ன நிலவரம் கொஞ்சம் சொல்லுங்க. நிலவரம் ரோஹித் ஸ்கோர் நல்லா போயிட்டு இருக்கு. 35 for 1 37 for 1 37 for 1 மறுபடியும் ஒரு ரன் 38 for 1. ஸோ இன்னும் ஒரு பால் பாக்கி இருக்கு இந்த ஓவரில், 3வது ஓவரில். ஓகே, 2 ஊர் பேரையும் சொல்லுங்க. டீம் அண்ட் ஊர் பேரு. உதயம் ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் பெஸ்ட் லைன் கிரிக்கெட் டீம். சொல்லுங்க. 6 மாதிரி தான் தெரியுது. 6ங்க. பேசிக்கிட்டே இருக்கும் போதே ஒரு 6 அடிச்சிருக்காங்க. தவறு. அப்படிலாம் பாடக்கூடாது ரோஹித். அப்படிலாம் பாடக்கூடாது சரியா? கண்டிப்பா நான் வந்த வேலையை மட்டும் பார்க்கலாம். நியூ டிஜே பேர் என்ன ப்ரோ? உங்க பேர் ப்ரோ? டிஜே சுரே வந்திருக்காரு. டிஜே இஷ்னு வச்சுக்கலாம் ப்ரோ. டிஜே இஷ் வந்திருக்காரு. டிஜே இஷ் 3 ஓவர் முடிஞ்சிருக்கீங்க. 44-1. 3 ஓவர் முடிவுல 44-1 அடிச்சிருக்காங்க. 4th ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் பார்க்க போறோம். ஒயிட் பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதாவது 45-1 3 ஓவர் முடிவுல. 45-1. ஸோ ஓவருக்கு 15 ரன் போயிட்டு இருக்காங்க. ஸோ 75க்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கா? இதே ரேட்டில் போனால் பாசிபிலிட்டி நிச்சயமா இருக்கு. 1 ரன் கிடைக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் போலிங் சைடு என்ன ட்ரை பண்ணுவாங்கன்னா, பெஸ்ட் லைன்ஸ் கிரிக்கெட் டீம் பவுண்டரிஸ் கொடுக்காம போடணும் பார்ப்பாங்க. பட் ஆனால் பேட்டிங் டீமான உதயம் ஸ்போர்ட்ஸ் கிளப் பவுண்டரிஸ்லாம் டீல் பண்ணணும்னு பார்க்குறாங்க. இங்கே அடுத்த பால் சொன்ன மாதிரியே தூக்கி அடிச்சாரு. கேட்ச் கிளியரா எடுத்துட்டாரு ஃபீல்டர்
உதயம் ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட் வேற மாதிரி இருந்திருக்குங்க. நல்ல ஒரு பால், பட் வைடு கொடுத்துருக்காங்க இங்க. ஸோ 47க்கு 2 இந்த வைடோட சேர்த்தோம்னா 47 for 2. 3.2 overs. 10 பால் மீதம் இருக்கு இந்த இன்னிங்ஸ்ல. தூக்கி அடிச்சிருக்காருங்க. இன்ஃபேக்ட் ஆன் த பவுன்ஸ் போயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 பால் பாக்கி இருக்கு. நாற்பத்தி 47க்கு 2 தற்போதைய ஸ்கோர். தீபக் இங்க இன்னொரு விக்கெட்டுமே இழந்திருக்காங்க. 47க்கு 3. ஒரு ஓட்டம் மட்டுமே. ஸோ இந்த ஓவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கொஞ்சம் கம்பேக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 48 for 2. 48க்கு 2. செக். இந்த கம்ப்ளீட் ஆடியோ சிஸ்டம்ஸ் ஸ்பான்சர் பண்ணது அதுக்கு முன்னாடி ஒரு தூக்கி அடிச்சிருக்காங்க. சரியான டி சிக்ஸரா மாறி இருக்கு. அதோட அந்த டீமோட 50 வருது. ஒரு டூரிஸ்டர் கிட்ட தான் போயிட்டு இருக்கேன். ஓகே. அதுல நம்ம ஒரு நண்பர் ஒருத்தர் டான்ஸ் ஆடினார். அவரு தான் கூப்பிட்டு போற. பிரதர் வாங்க. எங்க போறீங்க? உங்களை பார்த்துட்டு தான் வரேன். வாங்க பிரதர், கூச்சப்படாதீங்க. ஒன்லி ஆடியோ தானே கேக்குது. உங்களை தேடி தான் வரேன். ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு டான்ஸ் போட்டீங்கல்ல, அதுக்காக தான். இங்க இன்னொரு ரன்அவுட்கான வாய்ப்பா இல்ல, ஓடி இருக்காங்க, கம்ஃபர்ட்டபிளா முடிச்சிருக்காங்க. ஓகே. சோ இந்த ராக்ஸ் மேல பாத்து திரும்ப மாட்டாங்க. ஒன்லி வாய்ஸ் மட்டும் தான் கேட்கும். தீபக் 57க்கு 3 சொல்லுங்க. 4 ஓவர் முடியும். ஒரு அற்புதமான கிளைமேட்ல இன்னைக்கு மேட்ச் போயிட்டு இருக்கு. சோ இந்த நேரத்துல நம்ம கோவலம் கடற்கரைக்கு வந்திருக்கிற ஒரு நண்பர்கள் குழு கிட்ட தான் பேச போறேன். என்ன மாம்ஸ் நீங்கள் கேட்ட பாடல் எடுத்துட்டு இருக்கீங்க? ஆமாங்க, நேத்து ஃபுல்லா இதுதான் நடந்துச்சு. இன்னைக்கு இதான் ஸ்டார்டிங். வாங்க பிரதர், உங்க பேர் சொல்லுங்க. ஹரி. ஹரி, உங்களுக்கு நல்லா டான்ஸ் ஆட தெரியுமா? அப்படிலாம் இல்ல. பயப்படாதீங்க, உங்களை ஸ்டேஜ்ல கூட்டு போக மாட்டேன். இந்த கோவலம் பீச்சுக்கு இது எத்தனாவது வாட்டி வரீங்க? தேர்ட் வாட்டி. இதாவது 3வது வாட்டி வரீங்க. என்ன இந்த கோவலம் பீச்ல என்ன ஸ்பெஷல் இருக்கு? ஆழம் கம்மி, ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடலாம். ஆழம் கம்மி, ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடலாம். இவங்க எல்லாம் உங்களோட அக்கா ஃப்ரெண்ட்ஸா? கிரேட் எஸ்கேப்பாவை பாக்குறீங்க.
உண்மையை சொல்ல மாட்டேன்றீங்க பாத்தீங்களா? மாம்ஸ் இப்படி கேட்டீங்கன்னா யாருமே உண்மை ஓகே சொல்ல ஓகே. மாட்டாங்க மாம்ஸ். என்ன தீபக் சொல்றீங்க? இப்படி கேட்டீங்கன்னா யாருமே உண்மை சொல்ல மாட்டாங்க மாம்ஸ். இல்ல இல்ல அவர் சொல்றாரு, அவர் கூச்சப்படாம டான்ஸ் ஆடும்போதே நான் கேட்டேன், உண்மையை சொல்லுவாரு. ஸோ இவங்களுக்காக இப்போ பேட்ஸ்மேன் 6 அடிப்பாருன்னா பார்ப்போம். மேட்சா மாம்ஸ் முக்கியம். டோர்னமெண்ட்டுங்க ஒரு இல்லை இல்லை ஸோ திருப்பூர் கிரிக்கெட் டோர்னமெண்ட் இது எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் நடத்துது. STS ஸோ இது Foundation 9வது நாள் வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு. 9வது நாளில் தான் உங்களை பார்க்குறேன். தீபக் ஸ்கோர் அப்டேட் பண்ண முடியுமா? தோ மாம்ஸ் ஒரே நிமிஷம். 67 for 3 after 57 for 3 after 4 overs. 4 overs. ஆஃப்டர் 4 overs. மாம்ஸ் இந்த மேட்ச் எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? ஏய் அவரே டிஸ்டர்ப் பண்ணு. 67 தானே? 57 57 57 65 வச்சுங்க டார்கெட். அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டாட் ஸோ பால். அடுத்த டிஜே பாட்டு போடுறது இவரோட விருப்பம், நம்ம நண்பரோட விருப்பம். உங்களுக்கு அடுத்த பாட்டு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. எனி சாங். ஓகே நன்றி நன்றி பிரதர். இங்கே ஒரு பவுண்டரி கிடைக்குமா? இல்லை பால் ஸ்டாப் ஆயிடுச்சு. இல்ல சிங்கிள் தான் கம்ப்ளீட் பண்றாங்க. இல்லை இன்ஃபேக்ட் 2வது ரனுக்கு வந்தாங்க. அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக போயிட்டாங்க, அதனால நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க முடியல. ஏதாவது ஒரு காதல் ஜோடி வருதான்னு பார்ப்போம், அவங்க கிட்ட கேட்கலாம். 2 ரன் வந்திருக்காங்க. வரவங்களே வரல மாட்டீங்க போல மாம்ஸ். இங்கே 1 ரன் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா 60. மாம்ஸ் நீங்கள் சொல்கிற ஸ்கோர் வருதுன்னு நினைக்கிறேன். வருதா? இன்னொரு 60 ஸ்கோர் 60. இன்ஃபேக்ட் இன்னொரு 2 பால் தான் இருக்கு. பார்ப்போம். ஏதாவது ஒரு லவ்வர்ஸை நான் பேட்டி எடுக்கணும்னு ஆசைப்படுறேன், கரெக்டா மாட்ட மாட்டாங்கறாங்க. அந்த நல்ல ஷாட்டா இல்லைங்க, சிங்கிள் மாம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இன்னும் ஒரு பால் மிச்சம் இருக்கா ரோஹித்? ஆமா இன்னும் ஒரு பால் இருக்கு. 61க்கு 3. மாம்ஸ் நீங்க சொன்ன ஸ்கோர் இன்னொரு பவுண்டரி வந்தா வருமோ? 6 கம்ப்ளீட் ஆகலாம் மேபி, இல்லைன்னா 62 63 அவ்வளவுதான். 65 வர வாய்ப்புகள் இல்லை. தூக்கி அடிச்சாரு. பால் பெரிய அளவு டிராவல் ஆகாத அந்த ரீஜன்ல. எஸ் டிராவல் ஆகல. 2 ரன் கம்ப்ளீட் பண்ணுவாங்களா? இல்ல 2வது ரன்ல அம்பையர் 3வது ரன்ல அவுட் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ 63க்கு 4 நினைக்கிறேன். எஸ் 64 டார்கெட்டா செட் பண்ணிருக்காங்க ஆப்போனன்ட் டீமான கிரிக்கெட் கிளப். சோ செகண்ட் ஹாஃப்ல பாப்போம். அதுவரை உங்களிடமிருந்து வருவது நான் உங்கள் தீபக்.
கோவளம் ஃபெஸ்ட் 2024 இந்த அளவுக்கு சிறப்பாக நடக்குதுன்னா அதுக்கு இப்போ காரணமாக இருக்கின்ற நம்மளுடைய மரியாதைக்குரிய கோவளம் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி ஜே சோபனா தங்கம் சுந்தர் அவர்களுக்கு ஒட்டுமொத்த திருப்பூர் ஒன்றிய விளையாட்டு குழு சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தீபக், நம்ம சுந்தரன் இருக்கார் இல்ல, ஆமாண்ணா, அவங்களுக்கு உறுதுணையா இந்த பஞ்சாயத்து இந்த ஸ்போர்ட்ஸ் நடக்கிறதுக்கு காரணமா இருக்கிற நம்மளுடைய ஊராட்சி மன்ற தலைவர் தான் இப்போ இங்க வந்திருக்காங்க. அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். வரவேற்கிறது மட்டும் இல்லாம நன்றியும் சொல்றோம் கமெண்ட்ரி பாக்ஸையும் சேர்த்து. சோ நன்றி மேம். அடுத்த மேட்ச் யாரோட மேட்ச்? ஓ, ஸ்பார்டன் சிம்பு டீமுக்கு பார்க்கறதுக்காக அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக ஆக்சுவலா அவருடைய கணவர் ஜே சுந்தர் அவர்கள் விளையாடும் போது வந்திருந்தாங்க. அப்ப கூட அவருடைய கணவர் ஜே சுந்தர் அவர்கள் விளையாடும் போது அந்த அணி விளையாடும் போது கூட இந்த மாதிரி ஒரு என்கரேஜ் பண்ற அளவுக்கு பேசல. பட் ஸ்பார்டன் டீம் சிம்பு அவர்கள் விளையாடுற டீமுக்காக அவங்களுக்கு என்கரேஜ் பண்றதுக்காக வந்திருக்காங்க. இங்க 2 ரன் வந்து வாழ்த்துக்கள் ஸ்பார்டன் டீம் அண்ட் பிரசிடென்ட் அவர்களும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். வணக்கம் பிரசிடென்ட். ரொம்ப நல்லா போடுறாரு. இன்ஃபேக்ட் அடிக்கிறதுக்கான எந்த விதமான ஒரு லூஸ் பால்ஸ் எதுவும் போடல. சூப்பரா மெயின்டைன் பண்றாரு ரோஹித். ஒன்ஸ் அகைன் இன்ஃபேக்ட் இங்கே ஒரு சிங்கிள் கூட கொடுக்கல. பார்த்தீங்கன்னா ஃபீல்டர் உள்ளே வச்சு போடுறாங்க ஆன் சைடில். ரொம்ப நல்லா கேதர் பண்ணியிருக்காரு. அதோட முதல்ல ஒரு முடிவுக்கு வருது. த்ரீ ஃபார் நோ லாஸ். ஸோ முதல்ல ஒரு முடிவில் பார்த்தோன்னா 3 for no loss Spartans. ஸோ 61 ரன் தேவை கடைசி 4 ஓவரில். நிச்சயமாகவே ஒரு நல்ல ஸ்டார்ட். பெஸ்ட் லைன்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் அதே சமயம் பவுலிங் சைடு உதயம் ஸ்போர்ட்ஸ் கிளப் பார்த்தீங்கன்னா நல்ல லென்த்து போட்டு நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இன்னும் ஒரு 2 ஓவருக்கு இந்த மாதிரி அவங்க நல்லா போட்டாங்கனாலே பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து அவங்க கைக்கு கம்ஃபர்டபுளாக வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அடிக்கிறதுக்கான முயற்சி பட் ஸ்ட்ரைட் டவுன் த கிரவுண்ட். பட் ரன் எதுவும் இல்லை. ஸோ மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. இங்கே ஒரு ஒயிட் பால். மறுபடியும் அந்த அதாவது ப்ரீவியஸ் பால் போட்ட ஒரு லைனே போட பார்த்தாரு. பட் கொஞ்சம் வெளியே இருந்ததுன காரணமாக ஒயிட் கொடுத்துருக்காரு அம்பையர். தூக்கி அடிச்சிருக்காருங்க. வெளியே ஃபீல்டர் வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணும். இந்த பால் 6 மாதிரி இருக்கு. First 6 of the innings. நெக்ஸ்ட் பால் இன்னொரு பால் சேம் ரிசல்ட். 2 கண்டினியூஸ் 6ங்க இந்த முறை.
இந்த முறை இன்னும் ஃபைனா போச்சு அந்த சிக்ஸர். ஸ்பார்டன்ஸ் vs ரெட்டிகுப்பம் அடுத்த போட்டி. பால் அங்க ஸ்டாப் ஆயிருக்கு. டாஸ் போட ரெட்டிகுப்பம் ஸ்பார்டன்ஸ் கேப்டன் இல்ல ஸ்ட்ரைட் அவே கமெண்ட்ரி பாக்ஸ் அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சோ 3 ரன் ஆட் ஆகும். டாஸ் போட ரெட்டிகுப்பம் vs ஸ்பார்டன்ஸ் கேப்டன்களை அழைக்கிறோம். பெரிய ஓவர் அமைஞ்சிட்டு இருக்கு. கமெண்ட்ரி பாக்ஸ் அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார். ஸ்பார்டன்ஸ் கேப்டன் என்னங்க மறுபடியுமா அடேங்கப்பா. ரெட்டிகுப்பம் கேப்டன் இந்த ஓவர் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஓவரா மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா என்னடா மறுபடியுமா போடு போடு. நல்ல டான்ஸ் போட ஒரே நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. சாரி டு இன்டரப்ட் மாஸ். சோ இரண்டாவது ஓவரோட கடைசி பால். பேட்டை வாங்கி செக் பண்ணலாமா? இந்த வாட்டி புல் பண்ணிருக்காரு. ரொம்ப நல்ல ஸ்டாப். குட் ஸ்டாப். ஒரு சிங்கிள் வந்திருக்கு. சோ அதோட ஓவருமே முடிவுக்கு வருது. 2 ஓவர் முடிவுல 32 for no loss பெஸ்ட் லைன்ஸ் கிரிக்கெட் டீம். 2 ஓவர் முடிவுல 32க்கு விக்கெட் எதுவும் இழக்கல. சோ சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க பெஸ்ட் லைன்ஸ். சொல்லுங்க தீபக், நீங்க எத்தனையோ டோர்னமெண்ட்டுக்கு போய் கமெண்ட்ரி பண்ணிருப்பீங்க. ஆமாம்ஸ். உங்களுக்கு இன்னைக்கு இந்த டோர்னமெண்ட்ல நீங்க 2 பேருமே, நீங்களும் ரோஹித் சர்மாவும் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன். ரோஹித் ஓகே. ஒன்லி சர்மாவா இல்ல ரோஹிதா? இல்ல மாம்ஸ், இல்ல நீங்க என்ன சொன்னாலும் ஓகே தான் மாம்ஸ். என்ன சொன்னாலும் ஓகே. அசிங்கமா சொன்னாலும் ஓகே தானா? அது அவன் ஒத்துமா மாம்ஸ். ரெட்டிகுப்பம் டாஸ். சோ மாம்ஸ் இந்த டோர்னமெண்ட் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. பீச்ல இந்த வாட்டி கிரிக்கெட் பண்ணது இல்ல இது வரைக்கும். பீச் டோர்னமெண்ட் அப்படின்றதே வந்து ஒரு ரேர் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர், ஏன்னா பீச்னாலே பாத்தீங்கன்னா அந்த சீ பிரீஸ் அடிக்கிற ஒரு ஃபீல் பயங்கரமா இருக்கு. சுளீர்னு வெயிலடிக்குது. ஒரு டாஸோட ரிசல்ட் வரல. அம்பையர்ஸ் சொல்லுவாங்க. என்னங்க மறுபடியுமா? ஆமாங்க ஆமாங்க. ஆக ரெட்டிகுப்பம் மட்டும் ஸ்பார்டன்ஸ் 2 பேருக்கு நடுவுல டாஸ் நடந்துச்சு. சோ அந்த டாஸ்ல பேட்டிங் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ரெட்டிகுப்பம் பேட்டிங்கா? ஆமாம்ஸ். ஓகே, ஸ்பார்டன் ஃபீல்டிங் ரெடியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட மேட்சை பார்க்கறதுக்காக நம்மளோட கோவளம் ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய ஜே சோபநாத் தந்தம் சுந்தர் அவர்கள் வருகை தந்திருக்கின்றாங்க. கோவளம் டீம் விளையாடுவதை பார்ப்பதற்காக. இங்க பாத்தீங்கன்னா நம்மள கோவளம் மற்றும் தையூர் ஊராட்சியில இருந்து நிறைய டீம் கலந்துட்டு இருக்காங்க. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கேட்சான்னு பார்க்கணும். ஐயோ, லட்டு மாதிரி வந்துச்சுங்க. ரன் அவுட் என்ன கேக்குறாங்க? என்னாச்சுங்க? அம்பையர் என்னன்னு கொஞ்சம் ரிசல்ட் மட்டும் கிளியரா சொல்லுங்க. அம்பையர் கேட்ச் ரன் அவுட் பரையில அவுட் ஆயிருக்காரு. ஆமாங்க ஆமாங்க. எஸ், ஒரு நல்ல வர்க். சோ கேட்ச மிஸ் பண்ணாலும் ப்ராப்பரா ரன் அவுட் பண்ணி எடுத்துருக்காங்க.
எடுக்க வந்தது ஸ்ட்ரைக்கர், ஆனா விக்கெட் எடுத்தது நான் ஸ்ட்ரைக்கர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தில் ஒரு விக்கெட் விழுந்தது. அதுதான் வந்து ஒரு முக்கியத்துவமாக பார்ப்பாங்க இங்கே உதயம் ஸ்போர்ட்ஸ் கிளப். ஒரு மொமெண்டம் ரெடியூஸ் பண்ணணும்னு கண்டிப்பாக பார்ப்பாங்க. அந்த விக்கெட் உங்களுக்கு எந்த விதத்தில் ஒரு சாதகம் அமைய போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். .3 overs முடிவில் 38 for 1 பெஸ்ட் லைன்ஸ் கிரிக்கெட் டீம். டாட் பாலா மாறுது. ஸோ அம்பையர் எதுவும் சிக்னல் பண்ணல, டாட் பாலா மாறுது. ஸோ இந்த ஓவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் பால் ஒரு ஜம்ப் அடிச்சு அடிச்சாரு, ஷாட் போயிடுச்சுங்க, பால் தெச்சிட்டு போயிருக்கு, சிக்ஸ். மறுபடியும் சிக்ஸ்ங்க, மறுபடியும் சிக்ஸ். என்னங்க மறுபடியுமா கேட்சா? கேட்சுக்கான வாய்ப்பே இல்லாத மாதிரியான ஒரு த்ரோவா, ஒரு குட் ட்ரைங்க, நல்ல ட்ரைங்க, சிக்ஸா மாறி இருக்கு. சிக்ஸ். ஸோ பிரதாப் வேற மாதிரி ஆடிட்டு இருக்காரு. மூணு ஓவர் முடியல. மூணு ஓவர் முடிவுல 50க்கு 1. 3 ஓவர், அதான் 3 ஓவர் தான் சொன்னேன். ஸோ பாக்கி இருக்கிற கடைசி 2 ஓவரில் பார்த்தீங்கன்னா 14 ரன் அடிக்கணும். 14 ரன்றது நிச்சயமாகவே வந்து பார்த்தோன்னா ஒரு ஈஸியான டார்கெட்டாக தான் இருக்கணும். பட் கண்டிப்பாக விக்கெட்ஸ் எடுத்தாங்கன்னா இந்த மேட்ச்சில் இன்னும் உயிர் இருக்குது அப்படின்றது தான் வந்து ஒரு உண்மை. அண்ட் அந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணி காட்டுவாங்களா இங்கே? ஒரு 2 விக்கெட் எடுத்து ஒரு டஃப் கொடுப்பாங்களா உதயம் ஸ்போர்ட்ஸ் கிளப்? பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒயிட் பாலோட ஸ்டார்ட் பண்றாங்க, எக்ஸ்ட்ராஸோட ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு ரன் ஆட் ஆகும் ஸ்கோர் கார்டுல. ரெண்டு பாக்கி இருக்கிற 2 ஓவரில் பார்த்தீங்கன்னா 13 ரன்கள் அடிக்கணும். அண்ட் இந்த பாலுக்கு 13 ரன் அடிக்கணும். எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த ஓவர்லேயே முடிக்க பார்ப்பாங்களா? மறுபடியும் ஒரு வைடு. இன்ஃபேக்ட் ரன் பால் வந்திருக்கு. இப்போ டார்கெட் 12க்கு 12 நிலையில் டார்கெட் இப்போ இருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் தேவராஜ் பயங்கரமாக ஆடிட்டு இருக்காரு. அவர் ஆடுற ஸ்டைல் பார்த்தா ரெண்டு பால்ல முடிக்கணும் அப்படின்னு பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். எஸ், எல்லாருமே அங்கே அப்படிதான் இருக்காங்க. நாட் ஒன்லி தேவராஜ். அடுத்த பாலும் வைடுங்க, இன்னொரு ஒயிட் பால். கன்சிக்யூட்டிவா ஹாட்ரிக் ஒயிட் போட்டிருக்காரு பவுலர். Bharat is the new bowler. So change in the bowling. Christopher போட வரார் இப்போ. தூக்கி அடிச்சிருக்காருங்க பாருங்க. ஆஹா 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 ஆஹா.
டிஜே சரியில்லை டிஜே நீங்க டிஜே சரியில்லை. அற்புதமாக விளையாடி வெற்றி பெற்ற பெஸ்ட் லயன்ஸ் கிரிக்கெட் டீம் செம்பாக்கம் அணியினருக்கு எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.